ஒரு சிறிய கிராமம், சாதாரண குடும்பம். அந்த மண்ணில் பிறந்த ஒரு சிறுவனுக்கு ஒரு கனவு. ஒரு பெரிய தோட்டம் ஆரம்பிக்க வேண்டும். காய்கறிகள், பழங்கள் உள்ள ஒரு பெரிய தோட்டம் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அவன் அம்மா அவனை விடுவதில்லை. படி படி என்று அவனை விடுவதில்லை. அவன் நேராக கவலையாக அப்பாவிடம் கேட்கிறான். அப்பா, நான் ஒரு தோட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்று. அப்பா என்ன சொன்னார்? அவன் தோட்டம் ஆரம்பித்தானா? பொறுமை, முயற்சி, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம அந்த கதையில் தெளிவாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமத்தில் கவின் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் அப்பா ராமன், அம்மா வானதி. ஒரு சாதாரண குடும்பம். நன்கு மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. ராமன் விவசாயத்தில் சிறந்து விளங்கினார். எதை எந்த காலத்தில் நட்டால் அதிக மகசூல் தரும் என்று நன்கு தெளிவாக தெரிந்திருப்பார். அவர் அதிகமாக நெல் விவசாயம் செய்து வருகிறார். கவினுக்கும் விவசாயத்தில் அதிக ஆர்வம். அவன் படித்து கொண்டிருக்கிறான். ஆனால் விவசாயத்தில் நல்ல ஆர்வம் இருக்கும். அவன் அப்பா டெய்லியும் காலையில் செல்லும் போது நானும் வருகிறேன் என்று அவனும் கூட செல்வான். அங்கு சென்று அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுப்பான். அங்கு விளையாடி கொண்டிருப்பான். இந்த செடி என்ன, அந்த செடி என்ன என்று சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருப்பான். அதை பார்க்கும்போது அவங்க அப்பா விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் என்று சிரித்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் காலையில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தன் அம்மாவிடம் கவின் கேட்கிறான். அம்மா, நான் விவசாயம் செய்ய வேண்டும். ஒரு பெரிய தோட்டம் ஆரம்பிக்க வேண்டும். காய்கறிகள், பழங்கள் உள்ள ஒரு பெரிய தோட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்று தன் அம்மாவிடம் கேட்கிறான். அவங்க அம்மா, முதலில் நீ படிக்கும் வழியை பாரு என்று அவனை படி படி என்று சொல்வார்கள். அவன் கவலையாக தன் அப்பாவிடம் சென்று கேட்கிறான். அப்பா, நான் ஒரு பெரிய தோட்டம் ஆரம்பிக்கணும். காய்கறிகள், பழங்கள்லாம் உள்ள மாதிரி பெரிய தோட்டம் ஆரம்பிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று தன் அப்பாவிடம் கேட்கிறான். அப்பா மௌனமாக சிரித்து கொண்டிருந்தார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் இவனுக்கு விவசாயத்தில் நல்ல ஆர்வம் இருக்கிறது என்று. ஒரு நாள் ராமன் சில விதைகளை கவினிடம் கொடுத்து ஒரு தோட்டத்தில் விதைக்க சொன்னான். கவின் ஆர்வமாக சில விதைகளை விதைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்தான். ஆனால் விதைகள் முளைக்கவில்லை. தன் அப்பாவிடம் சென்று கேட்கிறான். விதைகள் முளைக்கவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர், மகனே, பொறுமை இல்லாமல் விதை வளராது. தினமும் உன் கடமையை செய் என்று சொல்கிறார். ஒரு மாதம் கழித்து சிறிய முளை வெளிப்பட்டது. கவின் மகிழ்ச்சியுடன் அதை பார்த்தான். முளை வளர்ந்தது. ஆனால் சில விதைகள் வளரவில்லை. அப்பா சொன்னார், நீ முயற்சியை விடாதே, தினமும் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு நாள் கடுமையான மழை, புயல். சில செடிகள் விழுந்தன. கவின் தன் அப்பாவிடம் சென்று சொன்னான். புயல்கள் அதிகமானதால் சில செடிகள் விழுந்துவிட்டது, முளைக்கவில்லை என்று வருந்தினான். அவர் சொன்னார், வாழ்க்கையில் புயல்கள் வரும். பொறுமையும் முயற்சியும் இருந்தால் மீண்டும் தோட்டத்தை மீட்டெடுக்க முடியும். கவின் மீண்டும் செடிகளை புதுப்பித்து தோட்டத்தை பராமரிக்க ஆரம்பித்தான். தினந்தோறும் வேலை செய்து தோட்டத்தில் பராமரித்து கொண்டிருந்தான். சில வருடங்கள் கழித்து தோட்டத்தில் பழங்கள், காய்கறிகள் அதிகமாக வளர ஆரம்பித்தது. கவின் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக சுற்றினான். தன் அம்மா அப்பாவிடம் சென்று தோட்டத்தில் நிறைய காய்கள், பழங்கள் என்று ஆர்வமாக சொன்னான். அவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, தோட்டம் நன்றாக வளர்ந்து விட்டது என்று. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பொறுமை இல்லாமல் முயற்சி வெற்றி தராது. முயற்சி இல்லாமல் பொறுமை பலன் தராது. இரண்டையும் இணைத்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம். கவின் படிப்பிலும் முதலிடம் வந்தான். அவன் கனவையும் வென்று காமித்தான்.
இதுவரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இது மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமான கதை வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.